வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம எல்லார் லைஃப்லேயும் நம்ம வந்து எதிர்பார்க்குற ஒன்று என்னென்னா, நம்ம இதோட பெட்டராக இருந்திருக்கலாமே, இதோட கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கலாமே, நமக்கு இது இல்லையே, நமக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கலையே, நமக்கு இந்த விஷயம் நடந்தால் நல்லா இருந்திருக்குமே, நமக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு பொதுவாக பல பேர் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம வந்து அதை திங்க் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி நடக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறத தாண்டி என்ன இல்லைங்கிறத அதிகமாக நம்ம தேடுறோம், சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம். இதை யோசிக்கும்போது சிந்திக்கும்போது எனக்கு நான் பார்த்த விஷயம் உங்களை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை வந்து உங்களுக்கும் அதை லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். என்னென்னா, நான் வந்து ஒரு ஊருக்கு ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து அந்த கிரவுண்டு விளையாண்டுருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க விளையாடுறது நான் வந்து கொஞ்சம் அப்படி நல்லா விளையாண்டாங்க. சூப்பராக, ரொம்ப சின்ன பிள்ளைங்க, பிலோ 5 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. எல்லா பிள்ளைங்களும் விளையாண்டுருக்காங்க. அப்போ நான் வந்து அந்த பிள்ளைங்க விளையாடுறத பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா அங்கே சொந்தக்கார பிள்ளை ஒருத்தி நின்றுருந்தாப்புல கோயிலில். அவங்க வந்து என்னை கூப்பிட்டு வந்து, இங்கே வாங்கண்ணே பாருங்கன்னு. அங்கே போய் பார்த்தா மண்ணில் வந்து சின்னதாக கோபுரம் மாதிரி கட்டியிருந்தாங்க. கட்டி அதில் வந்து அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய பூக்கள் அதை வந்து அவங்க உதிர்த்து அந்த கோபுரம் மேலே கட்டி இந்த கோயில் மேலே தூவி விட்டுருந்தாங்க. கொஞ்சம் ஒரு குச்சை வச்சு அப்படியே சுற்றி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அதை புகைப்படம் எடுக்க மறந்துட்டேன். சரிங்களா? எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். எடுக்க மறந்துட்டேன். அந்த கோபுரம், மண்ணில் செய்யப்பட்ட கோபுரத்தை வந்து பூக்களால் அந்த அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பு குச்சிகளால் அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு, வியப்பாக இருந்துச்சு. எதுக்காக இந்த பதிவை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அந்த பிள்ளைங்க அந்த டைமில் வந்து விளையாண்டு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ நம்மளால ஏன் முடியாது? நம்மகிட்ட இருக்கிற விஷயத்த, நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஏன் மகிழ்ச்சியா இருக்க முடியாது? நம்ம இல்லாத எங்கேயோ நம்ம தேடி பார்க்குறோம், யோசிக்கிறோம், கவலைப்படுறோம். நம்ம வந்து அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதை தாண்டி நம்மகிட்ட என்ன இருக்குன்னு வச்சு, அதை வச்சு எப்படி நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம்? அந்த வச்சிருக்கிற நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு, நம்மகிட்ட இருக்கிற அந்த பணத்தை வச்சு நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் என்ஜாய் பண்ணலாம்? எப்படி அதை ஹாப்பியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம யோசித்தோம்னா, நம்மகிட்ட இல்லாத விஷயம் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அது இருந்தாலும் நமக்கு போதும்னு நினைக்கிற மனப்போக்கும் வந்துடும். இந்த இந்த சிந்தனை வந்து நிறைய பேர்ட்ட வந்து வந்துருச்சுன்னா, நமக்கு வந்து நோய் இல்லை, நொடி இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, பாரம் இல்லை. நம்ம மனசில் வந்து மகிழ்ச்சி, அமைதி, நிம்மதி செழித்து ஓங்கும். சரிங்களா? அதனால் இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம். அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்களும் அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.